அவன் எனக்கு உணவு வைக்க மறுபடியும் மறந்துட்டான். சில மணி நேரம் கழித்து ஒரு திருடன் அங்கு வந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான். எனக்கு யோகம்தான். நான் இந்த சாக்குப்பை முழுக்க வீட்டுல இருக்கிற பொருளை திருடி போட்டுக்க போறேன். கடவுளே, அங்க ஒரு திருடன் வந்திருக்கான். ஆனா முதலாளி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, ஒரு திருடன் நம்ம முதலாளியின் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் அவரை எழுப்ப கூடாது? நான் ஏன் அப்படி செய்ய வேணும்? நம்ம முதலாளி என்ன ஒதுக்கி விட்டாரு. இந்த பயம் அவருக்கு இருந்தா தான் நாளைக்கு எனக்கு அவர் உணவு கொடுக்க வேணும்னு ஞாபகம் வரும். நீ ஏன் அப்படி முதலாளிக்கு நன்றி இல்லாம இருக்கலாமா? நன்றி கட்ட நாயே. நான் ஒதுக்கப்பட்டதுக்காக அவருக்கு நன்றி காட்ட வேணுமா? முடியாது. நான் அவரை எழுப்ப மாட்டேன். அப்படி என்றால் நானே திருட வெளியேறுவதற்குள் நான் அவரை எழுப்புறேன். ஐயோ, முட்டாள் கழுத, இது அக்கம் பக்கத்து வீட்டாரை எல்லாம் எழுப்பிடுமே. நான் ஓடிடுறேன். ஆபத்தை உணர்ந்த திருடன் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடி சென்று விட்டான். அந்த முட்டாள் கழுத என்னோட தூக்கத்தை கெடுத்துருச்சு. அதுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிறேன் வரேன். ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கொண்டு வண்ணான் கழுதையை இரக்கம் இல்லாமல் அடித்தான். நாய் கழுதைக்காக மிகவும் வருத்தப்பட்டது. உன்னுடைய கெட்ட நேரம் திருடம் ஓடிட்டான். முதலாளிக்கு தெரியாது நீ ஏன் அப்படி கத்தினேன்னு. அட கழுதையே, நீ என்னுடைய வேலையில தலையிடாம உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீதி: அவரவர் தன் வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். தங்க வளையல். ஒரு நாள் வயதான புலி ஒன்று வேட்டையாடக்கூட முடியாமல் இருந்தது. புலி சேறு நிறைந்த ஒரு குட்டையில் அருகில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தங்க வளையலை கண்டது. நான் இந்த வளையலை எடுத்துக்கிறேன். இது எனக்கு எப்போதாவது பயன்படும். இப்பொழுது ஒரு பொறி கிடைத்து விட்டது. இனி நான் இறைக்காக காத்து கிடக்க வேண்டியதுதான். சிறிது நேரம் கழித்து ஒரு வழிப்போக்கன் குட்டையின் மறுக்கரையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது புலி அவனை கண்டது. மனிதர்கள் சுவையாக இருப்பார்கள். தங்கத்தை மிகவும் விரும்புவார்கள். ஏய், நீதான். உனக்கு இந்த தங்க வளையல் வேண்டுமா? எனக்கு இது தேவைப்படாது. ஆஹா, தங்க வளையல்டா, தங்க வளையல். எனக்கு ஆசையாத்தான் இருக்கு, ஆனா வேண்டாம். நான் இந்த தங்க வளையலுக்காக என் உயிரை பணைய வைக்க கூடாது. எனக்கு அந்த வளையல் வேணும். ஆனா நான் உன்னை போன்ற மிருகத்தை எப்படி நம்புவது? நீ சொல்லுவதும் உண்மைதான். ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல. நான் இப்போ ஒரு சன்னியாசியின் அறிவுரையை கேட்டு ரொம்ப திருந்திட்டேன். ஆனா நீ தாராளமா இந்த குட்டையை கடந்து வந்து இதை வாங்கிக்கோ. நான் ஒருவேளை உன்னை நெருங்கி வந்ததும் நீ அந்த சன்னியாசியின் அறிவுரையை மறந்து விட்டால் என்ன செய்வது? நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு ரொம்ப வயதாகிவிட்டது. என் நகங்கள் எல்லாம் கூர்மைகளை இழந்து விட்டன. அதனால பயம் வேண்டாவா? இந்த குட்டையை கடந்து வந்து இதை வாங்கி செல் நண்பனே. வழிப்போக்கனின் பேராசையால் புலி மேல் உள்ள இயற்கையான பயம் கூட போய்விட்டது. புலி உண்மையத்தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த குட்டையை கடக்கிறேன். அவன் சில அடிகள் எடுத்து வைத்தவுடன், ஐயோ அம்மா, இது என்னது? நான் மாட்டிக்கிட்டேன், உதவி உதவி. ஓ, நீ சேத்துல மாட்டிக்கிட்டியா? சரி சரி, கவலைப்படாத, பொறுமையாரு. நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். புலி அந்த குட்டையை கடந்து வந்து அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றது. ஐயோ அம்மா, நான் எவ்வளவு முட்டாள்! பேராசையால இந்த கதி வந்து விட்டது. அம்மா! நீதி: பேராசை பெருநஷ்டம். அந்தணனும் ஆடும். ஒரு நாள் அந்தணன் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் இருந்து தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு தாராளமாக இந்த ஆட்டை எனக்கு தானமா கொடுத்திருக்காங்க. அப்பொழுது 3 திருடர்கள் அந்த அந்தணனை கண்டார்கள். எவ்வளவு கொழுத்த ஆடு! இது நமக்கு நல்ல உணவா இருக்கும். அது அவனிடமிருந்து எப்படி நாம வாங்குவது? எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். அது அவ்வளவு கடினம் இல்ல. நாம எல்லாரும் என்ன செய்யணும்னா நான் சொல்றேன். முதல் திருடன் அந்தணனை நோக்கி சென்றான். என்ன அந்தணரே, என்ன முட்டாள்தனம் இது!
போயும் போயும் ஒரு நாயை போய் தோல்ல சுமந்துகிட்டு போறீங்க. நீதான் முட்டாள். உனக்கு நாய்க்கும் ஆடுக்கும் வேறுபாடே தெரியவில்லை. அப்படியா? போங்க, நீங்க தாராளமாக இந்த நாயை தூக்கிட்டு போங்க. என்ன, என் கண்ணு பொய் சொல்லுதா? இல்ல இல்ல, இது ஆடுதான். என்ன சாமி, இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிரியமானதா இருக்கலாம், அதுக்காக எதுக்கு இந்த இறந்த பிறகும் அதை தோல்ல தூக்கிட்டு போகணுமா? நீ என்ன குருடனா? உனக்கு பார்த்தால் தெரியாது? இது ஆடுதான், இறந்த கன்று இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப மன்னிச்சிடுங்க, இது என்னுடைய தவறா இருக்கலாம். என்ன ஆச்சு? நான் முட்டாளா இல்ல அவங்களா? குழப்பத்துடன் அந்தணன் நடந்து சென்றான். சிறிது தூரம் சென்றவுடன், ஓ அந்தனரே, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கழுதைய முதல்ல தோல்ல இருந்து இறக்கிடுங்க, இல்லன்னா எல்லாரும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க. 3 பேரும் தவறா நினைக்க வாய்ப்பே இல்லை. அது ஆடா இருக்காது, நிச்சயமா அது ஒரு பூதமா இருக்கும். அதனால தான் அது உருவத்தை அடிக்கடி மாத்திக்குது. கிராமத்தினர் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த அந்தணன் மறுவார்த்தை பேசாமல் தன் தோள் மீது உள்ள ஆட்டை தூக்கி கீழே வீசிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான். அந்த அந்தணன் ஓடிய பிறகு மூவரும் அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட தயாராகினர். நீதி: மற்றவரை நம்பும் முன் உன்னை நீ நம்பு. முட்டாள் கொக்கு. ஒரு காலத்தில் வயதான கொக்கு ஒன்று ஒரு ஏரியின் அருகே உள்ள ஒரு தென்னை மரத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த ஏரியில் பெரும்பாலும் நீர் வற்றிவிட்டது. அந்த கொக்கு வாழ்வதற்கு தேவையான மீன்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அந்த வயதான கொக்கு தன் ஏரியையும் தென்னை மரத்தையும் பற்றி பெருமைப்பட்டு கொண்டது. மற்ற கொக்குகள்லாம் இங்க வந்து நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் அது சில கொக்கு கூட்டம் பறந்து செல்வதை கண்டது. நில்லுங்க நில்லுங்க, தயவு செஞ்சு நில்லுங்க. அந்த கொக்கு கூட்டத்தின் தலைவன் கீழே நின்று கொண்டிருந்த வயதான கொக்கை பார்த்தது. அந்த வயதான கொக்கு நம்மை கூப்பிட்டது, நாம் கீழே தரையிறங்கி என்ன என்று பார்க்கலாம். அவைகள் அனைத்தும் தரையிறங்கியவுடன், நீங்க எல்லாம் என் குரல் கேட்டு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தினராக இருந்து இந்த ஏரியில உள்ள மீன்களை உண்டு இந்த தென்னை மரத்துல இலை பாருங்க. இவன் நல்லவன், ஆனால் முட்டாள். அவன் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அதற்காக அவன் அழைப்பை ஏற்றால் அவன் வறுமையில் வாடி இறக்க நேரிடும். பின்னர் கொக்குகளின் தலைவன் தன் கூட்டத்தை கருத்தில் கொண்டு, உங்களுடைய பரிவுக்கு நன்றி, ஆனால் நாங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளோம். அதனால் எங்களை எங்கள் வழியிலேயே போக விடுங்கள். ஆமா ஆமா, எங்க தலைவர் சொல்றதா சரி, நாங்க அதிக எண்ணில இருக்கோம். சரி சரி, நாங்க கிளம்புறோம். இங்க உள்ள மீன்கள் எல்லாம் உனக்கே சரியாக இருக்கும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து வேறு எங்காவது மீன்களை தேடி சென்று எங்களை காப்பாத்திக்கிறோம். அனுமதி கொடுங்கள். நீங்க என் அழைப்பை ஏற்று என் விருந்தாளியா இல்லாவிட்டா நான் என் உயிரையே விட்டு விடுவேன். அந்த புத்திசாலியான கொக்கு தலைவனும் வேறு வழியே இல்லாமல் ஒப்புக்கொண்டது. சரி சரி, நாங்கள் உங்களுடைய விருந்தினராக தங்குகிறோம். வாங்க வாங்க, என்னுடைய மரத்திற்கு போகலாம். இதனால் எல்லா கொக்குகளும் தென்னை மரத்திற்கு பறந்து சென்றன. அந்த வயதான கொக்கு தன்னை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு கொண்டது. எல்லாரும் நல்லா ஓய்வெடுத்துக்கோங்க. பசிக்கும் போது இந்த ஏரியில உள்ள மீன்களை சாப்பிடலாம். இங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு மீன்கள் கிடைக்கும். வயதான கொக்கினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு மற்ற கொக்குகள் எல்லாம் ஏரியில் உள்ள மீன்களை சாப்பிடத் தொடங்கின. நான் பந்தயம் கட்டுறேன், நான் தான் அதிகமான மீனை சாப்பிடுவேன். இல்ல இல்ல, உன்னால முடியாது. நான் ஏற்கனவே 6 மீனை சாப்பிட்டேன். எல்லா கொக்குகளும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை சாப்பிட்டு விட்டன. ஏரியில் இருந்த அனைத்து மீன்களும் கொக்குகளால் தின்று தீர்க்கப்பட்டு விட்டன. ஐயோ, இன்று மாலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு மீன் கூட இல்லையே. அவர்கள் போன பிறகு எனக்கு உண்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வயதான கொக்கு தன்னுடைய முட்டாள்தனத்திற்காக மிகவும் வருந்தியது. ஆனால் காலம் கடந்து விட்டதே. அன்று மாலை கொக்கு கூட்டத்தின் தலைவன் அந்த வயதான கொக்கிடம் வந்தது. இங்கு மாலையில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லையே. உங்களுடைய உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. என்னுடைய கூட்டத்தை பசியில விட முடியாது.
நாங்க இப்போ இங்கிருந்து செல்ல வேண்டும். உத்தரவு கொடுங்க. கொக்குகள் செல்லும் போது கொக்குகளின் தலைவன் அந்த வயதான கொக்கிற்காக மிகவும் வருத்தப்பட்டது. அந்த கொக்கிற்கு வயதாகிவிட்டது. அது நம்முடன் சேர்ந்து பறப்பது கடினம். அது நாம் சொல்வதை கேட்டிருந்தால் அதற்கு இந்த நிலை வந்திருக்காது. அது இன்னும் அதிக நாள் வாழாது. சில நாட்கள் சென்றதும் அந்த வயதான கொக்கு பசியால் மெலிந்து தன்னுடைய கடைசி மூச்சையும் விட்டது. நீதி. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். முட்டாள் அந்தணன். ஒரு நாள் காரியா என்ற படித்த அந்தணன் சுயம்பு வடிவான சிவனை வணங்கி அருள் பெறுவதற்காக காட்டிற்குள் சென்றான். அவனுடைய பக்தியை மெச்சி சிவனும் அவன் முன் வந்தார். அந்தணனே, உன் பக்தியை மெச்சினேன். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும் கேள். இறைவா, நீ எனக்கு சஞ்சீவினி மூலிகையை எனக்கு தர வேண்டும். சிவன் தன் கையில் ஒரு மூலிகையை வரவழைத்தார். நீ எப்பொழுது எல்லாம் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த மூலிகையின் சாறை பிழிந்து இறந்த உடலில் மேல் விடு. அப்பொழுது உயிர் பெற்று உடல் முன்பை விட பல மடங்கு வலிமையாகவும் வேகமாகவும் இருக்கும். மேலும் இந்த மூலிகை இலைகள் உதிர்வது இல்லை. அப்படியா? போங்க, நீங்க தாராளமாக இந்த நாயை தூக்கிட்டு போங்க. என்ன, என் கண்ணு பொய் சொல்லுதா? இல்ல இல்ல, இது ஆடுதான். என்ன சாமி, இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிரியமானதா இருக்கலாம். அதுக்காக எதுக்கு இந்த இறந்த பிறகும் அதை தோல்ல தூக்கிட்டு போகணுமா? நீ என்ன குருடனா? உனக்கு பார்த்தால் தெரியாது? இது ஆடுதான், இறந்த கன்று இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப மன்னிச்சிடுங்க, இது என்னுடைய தவறா இருக்கலாம். என்ன ஆச்சு? நான் முட்டாளா இல்ல அவங்களா? குழப்பத்துடன் அந்தணன் நடந்து சென்றான். சிறிது தூரம் சென்றவுடன், ஓ அந்தனரே, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கழுதைய முதல்ல தோல்ல இருந்து இறக்கிடுங்க. இல்லன்னா எல்லாரும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க. 3 பேரும் தவறா நினைக்க வாய்ப்பே இல்லை. அது ஆடா இருக்காது. நிச்சயமா அது ஒரு பூதமா இருக்கும். அதனால தான் அது உருவத்தை அடிக்கடி மாத்திக்குது. கிராமத்தினர் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த அந்தணன் மறுவார்த்தை பேசாமல் தன் தோள் மீது உள்ள ஆட்டை தூக்கி கீழே வீசிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான். அந்த அந்தணன் ஓடிய பிறகு மூவரும் அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட தயாராகினர். நீதி. மற்றவரை நம்பும் முன் உன்னை நீ நம்பு. முட்டாள் கொக்கு. ஒரு காலத்தில் வயதான கொக்கு ஒன்று ஒரு ஏரியின் அருகே உள்ள ஒரு தென்னை மரத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த ஏரியில் பெரும்பாலும் நீர் வற்றிவிட்டது. அந்த கொக்கு வாழ்வதற்கு தேவையான மீன்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அந்த வயதான கொக்கு தன் ஏரியையும் தென்னை மரத்தையும் பற்றி பெருமைப்பட்டு கொண்டது. மற்ற கொக்குகள்லாம் இங்க வந்து நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் அது சில கொக்கு கூட்டம் பறந்து செல்வதை கண்டது. நில்லுங்க, நில்லுங்க, தயவு செஞ்சு நில்லுங்க. அந்த கொக்கு கூட்டத்தின் தலைவன் கீழே நின்று கொண்டிருந்த வயதான கொக்கை பார்த்தது. அந்த வயதான கொக்கு நம்மை கூப்பிட்டது. நாம் கீழே தரையிறங்கி என்ன என்று பார்க்கலாம். அவைகள் அனைத்தும் தரையிறங்கியவுடன், நீங்க எல்லாம் என் குரல் கேட்டு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தினராக இருந்து இந்த ஏரியில உள்ள மீன்களை உண்டு இந்த தென்னை மரத்துல இலை பாருங்க. இவன் நல்லவன், ஆனால் முட்டாள். அவன் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அதற்காக அவன் அழைப்பை ஏற்றால் அவன் வறுமையில் வாடி இறக்க நேரிடும். பின்னர் கொக்குகளின் தலைவன் தன் கூட்டத்தை கருத்தில் கொண்டு, உங்களுடைய பரிவுக்கு நன்றி, ஆனால் நாங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளோம். அதனால் எங்களை எங்கள் வழியிலேயே போக விடுங்கள். ஆமா ஆமா, எங்க தலைவர் சொல்றதா சரி. நாங்க அதிக எண்ணில இருக்கோம். சரி சரி, நாங்க கிளம்புறோம். இங்க உள்ள மீன்கள் எல்லாம் உனக்கே சரியாக இருக்கும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து வேறு எங்காவது மீன்களை தேடி சென்று எங்களை காப்பாத்திக்கிறோம். அனுமதி கொடுங்கள். நீங்க என் அழைப்பை ஏற்று என் விருந்தாளியா இல்லாவிட்டா நான் என் உயிரையே விட்டு விடுவேன். அந்த புத்திசாலியான கொக்கு தலைவனும் வேறு வழியே இல்லாமல் ஒப்புக்கொண்டது.
சரி சரி, நாங்கள் உங்களுடைய விருந்தினராக தங்குகிறோம். வாங்க வாங்க, என்னுடைய மரத்திற்கு போகலாம். இதனால் எல்லா கொக்குகளும் தென்னை மரத்திற்கு பறந்து சென்றன. அந்த வயதான கொக்கு தன்னை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு கொண்டது. எல்லாரும் நல்லா ஓய்வெடுத்துக்கோங்க. பசிக்கும் போது இந்த ஏரியில் உள்ள மீன்களை சாப்பிடலாம். இங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு மீன்கள் கிடைக்கும். வயதான கொக்கினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு மற்ற கொக்குகள் எல்லாம் ஏரியில் உள்ள மீன்களை சாப்பிடத் தொடங்கின. நான் பந்தயம் கட்டுறேன். நான் தான் அதிகமான மீனை சாப்பிடுவேன். இல்ல இல்ல, உன்னால முடியாது. நான் ஏற்கனவே 6 மீனை சாப்பிட்டேன். எல்லா கொக்குகளும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை சாப்பிட்டு விட்டன. ஏரியில் இருந்த அனைத்து மீன்களும் கொக்குகளால் தின்று தீர்க்கப்பட்டு விட்டன. ஐயோ, இன்று மாலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு மீன் கூட இல்லையே. அவர்கள் போன பிறகு எனக்கு உண்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வயதான கொக்கு தன்னுடைய முட்டாள்தனத்திற்காக மிகவும் வருந்தியது. ஆனால் காலம் கடந்து விட்டதே. அன்று மாலை கொக்கு கூட்டத்தின் தலைவன் அந்த வயதான கொக்கிடம் வந்தது. இங்கு மாலையில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லையே. உங்களுடைய உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. என்னுடைய கூட்டத்தை பசியில விட முடியாது. நாங்க இப்போ இங்கிருந்து செல்ல வேண்டும். உத்தரவு கொடுங்க. கொக்குகள் செல்லும் போது கொக்குகளின் தலைவன் அந்த வயதான கொக்கிற்காக மிகவும் வருத்தப்பட்டது. அந்த கொக்கிற்கு வயதாகிவிட்டது. அது நம்முடன் சேர்ந்து பறப்பது கடினம். அது நாம் சொல்வதை கேட்டிருந்தால் அதற்கு இந்த நிலை வந்திருக்காது. அது இன்னும் அதிக நாள் வாழாது. சில நாட்கள் சென்றதும் அந்த வயதான கொக்கு பசியால் மெலிந்து தன்னுடைய கடைசி மூச்சையும் விட்டது. நீதி. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். முட்டாள் அந்தணன். ஒரு நாள் காரியா என்ற படித்த அந்தணன் சுயம்பு வடிவான சிவனை வணங்கி அருள் பெறுவதற்காக காட்டிற்குள் சென்றான். அவனுடைய பக்தியை மெச்சி சிவனும் அவன் முன் வந்தார். அந்தணனே, உன் பக்தியை மெச்சினேன். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும் கேள். இறைவா, நீ எனக்கு சஞ்சீவினி மூலிகையை எனக்கு தர வேண்டும். சிவன் தன் கையில் ஒரு மூலிகையை வரவழைத்தார். நீ எப்பொழுது எல்லாம் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த மூலிகையின் சாறை பிழிந்து இறந்த உடலில் மேல் விடு. அப்பொழுது உயிர் பெற்று உடல் முன்பை விட பல மடங்கு வலிமையாகவும் வேகமாகவும் இருக்கும். மேலும் இந்த மூலிகை இலைகள் உதிர்வது இல்லை. காரியா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இதை வைத்து நான் கிராமத்தில் உள்ள அனைவரது துன்பத்தையும் போக்கிவிடுவேன். அங்கு இனிமேல் ஒரு துக்க வீடு கூட இருக்கக்கூடாது. என்னுடைய முக்கியத்துவம் ஊரில் வளரும். நான் ஊர் தலைவனாகவும் ஆகிவிடுவேன். உடனே அவனுக்கு சில சந்தேகங்கள் வந்தன. ஆனால் கடவுள் ஒருவேளை என்னை ஏமாற்றியிருந்தால், இந்த இலைகள் சாதாரணமாக இலையாக இருந்து விட்டால்? உடனே அவன் வழியில் ஒரு இறந்த புலியை பார்த்தான். ஆஹா, நான் இந்த இலையை அந்த இறந்த புலியின் மீது சோதித்து பார்க்கிறேன். சற்றும் சிந்திக்காமல் அந்த அந்தணன் இலைகளை தன் கைகளால் பிழிந்தான். மூலிகை சாறை புலியின் மேல் படும்படி செய்தான். புலி உடனே உயிர் தெழுந்தது. எனக்கு பசியாயிருக்கு. ஆஹா, மூலிகை வேலை செய்கிறதே. உடனே அந்த புலி சத்தமாக உரிமையது. அட கடவுளே, நான் என்ன வேலை செஞ்சிட்டேன்? நான் இங்கிருந்து முதல்ல ஓடணும். ஆனால் புலி அவனை பார்த்து விட்டது. அது அவனை துரத்தி சென்று அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றது. அதுவே அந்த முட்டாள் அந்தணனின் முடிவாக மாறியது. நீதி. ஆராய்ந்து பார்க்காமல் செய்த காரியம் ஆபத்தில் முடியும். முட்டாள் நரி. ஒரு நாள் 2 ஆடுகள் எதிர் எதிர் திசைகளில் வந்து கொண்டிருந்தன. இரண்டு ஆடுகளும் ஒன்றுக்கொன்று வழிவிட தயாராக இல்லை. அதனால் இரண்டும் கடும் சண்டை போட ஆரம்பித்தன. இதன் காரணமாக 2 ஆடுகளுக்குமே தலையில் அடிபட்டு பலத்த ரத்தம் கசிந்தது. அவை அனைத்தையுமே ஒரு நரி சிறிது தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு முட்டாள் நரி. அந்த நரி நினைத்தது, நான் அந்த ஆடுகளின் தலையில் இருந்து கீழே வழிந்த ரத்தத்தை குடிப்பேன். நான் சிறிது நேரம் காத்திருந்தா எனக்கு அதிக ரத்தம் கிடைக்கும்.
ஆடுகள் இரண்டும் சண்டையிடுவதை தொடர்ந்தன. அறிவற்ற அந்த நரி 2 ஆடுகளின் நடுவே குதித்து கீழே இருந்து ரத்தத்தை குடித்தது. இதை கண்ட ஆடுகள் கோபமடைந்தன. 2 ஆடுகளும் வேகமாக ஓடி வந்து தங்கள் கொம்புகளால் நரியை குத்தி கிழித்தன. நரி அந்த இடத்திலேயே இறந்தது. பின்னர் 2 ஆடுகளும் தங்களுடைய பாதையில் அமைதியாக சென்றன. நீதி: சிந்தித்து செயல்படு. தேனியும் யானையும். ஒருமுறை ஒரு மிக அழகிய தேனி ஒன்று காட்டில் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் தன்னை பற்றி மிகவும் பெருமையாகவே எண்ணிக்கொண்டிருந்தது. தன் அழகில் கர்வம் கொண்டு இருந்தது. ஒரு நாள் அது பறந்து செல்லும் வழியில் ஒரு குட்டி யானையை கண்டது. அது அந்த யானையின் அருகே சென்று அதன் காதில் அமர்ந்தது. ஏய், யார் நீ? நான் தான் இந்த காட்டுல மிகவும் அழகிய தேனி. உனக்கு என்னை தெரியலையா? உனக்கு பெரிய குண்டான உடம்பா இருக்கே. ஆனால் என்னுடைய இந்த அழகிய மெல்லிய இறக்கைகள் எனக்கு பெருமை தருகின்றன. அப்படியா? உன்னை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ எங்க போகிறாய்? இந்த அழகிய இறக்கையை கொண்டு நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். உன்னால் அது முடியாதே. ஆனால் நமக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. உனக்கு நீண்ட துதிக்கை உண்டு, எனக்கு நீண்ட வாய் உண்டு. அடக்கமான அந்த குட்டி யானை தன் தலையை அசைத்தது. என்னுடைய அழகான நீண்ட வாயால் என்னால் பூவில் இருந்து தேனை உறிஞ்ச முடியும். ஆனால் உன்னால் அது முடியாதே. அதனால் உன்னை விட நானே உயர்ந்தவன். தேனி சொன்னதும் பலத்த காற்று வீசியது. பின்னர் அது ஒரு பெரும் புயலாக மாறியது. இலைகள், தழைகள், குப்பைகள் காற்றில் பறந்தன. அந்த சிறிய தேனியால் அந்த பலத்த காற்றை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அது காற்றில் அடித்து செல்லப்பட்டது. என்னை யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. குட்டி யானை தேனிக்கு உதவுவதற்காக திரும்பிய போது தேனி குப்பைகளுடன் காற்றில் அடித்து செல்லப்பட்டு மறைந்தது. குட்டி யானை தன்னுடைய கொழுத்த உடம்பையும் தன் இதயத்தின் சிறிய வருத்தத்தையும் கொண்டு தன் வழியே சென்றது. நீதி: கர்வம் என்றுமே ஆபத்தையே தரும்.